இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, அன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு தான் பண்ண போறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டு ஒரு சூப்பு, முருங்கைக்கீரை சூப்பு வந்து ரெடி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் கேகேஎம் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு இதை ஆரம்பித்து இதில் வந்து நாங்கள் வந்து கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸும் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸு, அதுக்கடுத்து வந்து எள்ளு லட்டும் போட்டுட்ருக்கோம். எள்ளு லட்டு நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து கருப்புக்கு உளுந்தும் கவுனி அரிசியும் ரெண்டுமே காம்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த அக்கா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட் புதுசாக எதை தயாரிக்கிறோங்கிறது தெரிய வரும். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து சிறுதானிய சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அடுத்து சிறுதானிய அடை மிக்ஸு அந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட் தான் நான் செஞ்சு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். கருப்பு உளுந்து, எள்ளு, கவுனி அரிசி, அதாவது பாரம்பரியமாக செஞ்சு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து முருங்கைக்கீரை சூப்பு பண்ணுறதுக்கு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 4 டம்ளர் அளவுக்கிட்ட சூப்பு செய்ய போகிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். இதை தண்ணி ஊற்றி நான் கழுவி எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு சுற்றி ஒரு 1-2 உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மிளகு ஜீரகத்தை 1-2 அப்படி தட்டி எடுத்துக்கிட்டு இதில் வந்து பூண்டு வந்து ஒரு 10 பல், சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 10 பல் பூண்டுக்கிட்ட எடுத்திருக்கேன். தொலியை வந்து உரிச்சிட்டு தான் எடுத்திருக்கேன். அந்த பூண்டை உள்ளே சேர்த்துட்றேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்க்குறேன். ஒரு சும்மா ரொம்ப குட்டியாக ஒரு வாசனைக்கு ஒரு சின்னோண்டு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரே 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். நிறைய எண்ணெய் விட தேவையில்லை. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு. இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தை சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயமாக இருந்தால் சூப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி அர்ஜென்ட்டுக்கு இல்லைங்கிறதுனால பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கேன். வெங்காயம் நிறைய ரொம்ப நேரம் வதங்கணும், செவக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக அப்படி ஒரு எண்ணெயிலே ஒரு கரைச்சிட்டு அப்படியே ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். அந்த ஒரு தக்காளியை சேர்த்தாங்க. இதோட நம்ம இடித்து வச்ச மிளகு ஜீரகம் பூண்டை வந்து உள்ளே சேர்த்துவோம். சேர்த்துட்டு அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல வாசனை மனம் வரும். அந்த அளவுக்கு வாசனை வர்ற வரைக்கும் அது ஒரு 2 கரட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு, அப்படி இப்போ தேவைப்பட்ட அன்னைக்கு நம்ம தண்ணி கலந்து வைக்கும்போது தேவைப்பட்டால் 2 தரம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சூப்புக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் இந்த பருப்பெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இப்படி இருக்குது. இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ குக்கரை மூடி போட்டாச்சு. இதில் ஒரு 3 விசில் 4 விசில் வர்ற வரைக்கும் நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு இறக்கிடுவோம். விசில் வரட்டும். பக்கத்து அடுப்பில் கீரை பருப்பும் அந்த வெந்துட்டுருக்கு, வெங்காயம் தக்காளி வெந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சமாக நான் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் இல்லை அப்படின்னாக்கி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தோம்னாக்கி சூப்பில் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுனால பட்டர் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக அப்படியே அந்த பட்டர்லேயே அந்த கீரையை வந்து ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம், வதக்கிடலாம். கீரையை சேர்த்துட்டு வதக்கிட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுருவோம். ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி வந்து அப்படியே திறந்து விட்டு நல்லா கீரையை வேக விடுவோம். நம்ம குக்கரில் வந்து வேக வச்சோம் அப்படின்னம்னா அந்த குக்கர்லேயே அதாவது கீரையில் உள்ள சத்துக்கள் வந்து அப்படியே போயிடும். அதனால் நம்ம இதில் பாத்திரத்தில் அப்படி திறந்த மாதிரி இருக்கட்டும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷமாக நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அப்படியே நல்லா பச்சை மாறாமல் அப்படியே தான் நல்லா வெந்துருக்கு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம கீரையை மட்டும் எடுத்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த குக்கரில் வச்ச விசில் வந்து நல்லா பருப்பும் வெந்துருச்சு, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா அப்படி பருப்பு மத்து எதனா இது மாதிரி வச்சு மசிச்சு விட்டுறலாம். மசிச்சுட்டு நம்ம தேவையான தண்ணி ஒரு 4 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன்.
இப்போ இந்த அளவுக்கு கீரையை வந்து ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த குக்கரில் உள்ள தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டு வடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி போட்டு வடிச்சிட்டோம் அப்படின்னம்னா அந்த திப்பி எதுவுமே தெரியாது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அடுப்பில் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிடலாம். ஏன்னா பச்சை தண்ணி சேர்த்துருக்கோம், அதனால் சூடு பண்ணி எடுத்துடலாம். சூப்பு வந்து நல்லா தலை கொதிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு நான் ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். வந்து கீரை வந்து வேக வைக்கும்போது கொஞ்சமாக நான் வாயில் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக நான் கீரை எடுத்து வச்சுருந்தேன். மிச்சத்தை தான் அரைச்சேன், அதுலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் மேலே தூவிட்டு இந்த சூப்போட கான் அப்பளம் பொரிச்சு வச்சு மேலே தூவி விட்டுட்டு அப்படியே சாப்பிட்னாலும் அந்த கான் அப்பளத்தோட சாப்பிடும்போது சூப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி சூப்பும் நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு கொடுத்தோன்னாலும் சக்கரவள்ளி கிழங்குலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கும் இன்றைக்கி சூப்பும் தான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பை வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது மாதிரி ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதாவது சிறு சீனி கிழங்குலையும், அதாவது சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த சீனி கிழங்குலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. முருங்கைக்கீரையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க டெய்லியே ஒரு முருங்கைக்கீரை சூப்பு எதனா ஒரு சூப்பு எடுத்து குடித்தோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி ஒரு முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.